சில நேரம் உங்கள் கடந்த வாழ்க்கையை வச்சு நான் தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எபேசியர் 1:4 இப்படி சொல்லுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமாங்க, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சில நேரம் நம்ம கம்பேர் பண்ணுறோம், அவங்க இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, பரிசுத்தமான வாழ்க்கையும் வாழ்கிறாங்க, ஆனால் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலையே, தேவன் என்னை நேசிப்பரான்னு ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் வரலாம். ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் உங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டாரு. உங்களுக்கு புத்திர ஸ்வீகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய பலத்தினால நீங்கள் பரிசுத்தமாகலை, ஆனால் தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. ஸோ உங்களை என்றைக்கும் குறைவாக நினைக்காதீங்க. தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்தில் வாங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் வச்ச திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க, அதன்படி வாழுங்க. காட் பிளஸ் யூ.